சொன்னால் வாழ்வதொரு வணங்கி பிள்ளைதான் செலுத்துவோம். ஆமாம்மா. ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் தாய் தந்தனுடைய வார்த்தை எந்த ஒரு பிள்ளை கேட்டு நடக்கின்றதோ அந்த பிள்ளை பின்னாடி நல்லா இருக்குமா? உண்மைதாமா. அதான் எந்த பிள்ளையும் வணங்கி போற பிள்ளைதான் என்னைக்கு நல்லா இருக்கும். ஆமாம்மா. வணங்காத பிள்ளை நல்லா இருக்காது. வணக்கம் என்று சொல்வது ஒரு வாழ்வு. உண்மைதாமா. வணக்கம் என்று சொன்னால் வாழ்வு தருவா. ஆமா. வணங்குகிற பிள்ளைதான் நல்லா செழித்தோங்க. சரிதான். ஏனென்றால் இப்பேற்பட்ட சபையிலே ஆமாம்மா என்னுடைய பாதத்தை படுத்தபடினாலே என்றென்றைக்கும் சரிதான் தீர்க்காயில் விட்டு சுவேட்சபதியாகத்தானே அந்த ஆக்கள் அழித்தல் படத்தில் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கு கர்த்தராகத்தில் வழங்கக்கூடிய பகவானுடைய புனிதரை இந்த கொஞ்ச காலம் நீ நல்லா வாழணும், நல்லா படிக்கணும். மடி பேசலாமா? பேசுமா. பேசினால் என் கூட இருந்து பக்கத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு யாரு நாள் கேட்டு தகுந்த பதில் உரைப்பாயா? எனக்கு தெரியுமா? தெரியும். தெரியும். பெண்ணுதானே? ஆமா, நான் பெண்ணுதான். இல்ல ஒரு சந்தேகத்துல கேட்டேன். இல்ல நான் பொம்பளைதாம்மா. மேலே இருப்பது மானம். மானம் மேல மானம் எங்க இருக்கு? அம்மா பேசக்கூடாது, தண்ணி மட்டும் ஊத்தி போடும் மூஞ்ச காட்டி. மேலே இருப்பது மானம், உடம்புல இருப்பது அபிமானம். அபிமானம். ஆம்பளை ஒரு துண்டு கூட கட்டிக்கிட்டு எத்தனை நாள் போயிருவாங்க. ஆமாம்மா. பெண்களா பிறந்தவள் இந்த அபிமானத்தை மூடுவதற்குத்தான் 16 மொழி சீலத்தை கொடுத்து அன்னைக்கு மூட வச்சிருக்கிறாங்க. ஆமாம்மா. அதுக்கும் பாருங்க, இந்த முந்தாணி சேலை இந்தாண்ட ஒதுங்காமல் படிக்க அண்ணன் வந்தாலும் அப்பா வந்தாலும் தம்பி வந்தாலும் சித்தப்பா வந்தாலும் பெரியப்பா வந்தாலும் யாரு வந்தாலும் இந்த முந்தாணி சேலை ஒதுங்குதான்னு சொல்லி பெண்களா பிறந்தவங்க இழுத்து மூடிக்கிட்டு இருப்பாங்க. இதனுடைய கொங்கை வெளியில தெரியக்கூடாது, தன் உடம்பு இருக்கிறது வெளியில யாருக்கும் இந்த உருவம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆடையை போத்திக்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம்மா. என்னடி ஆஸ்பத்திரியில பெட்ல டீ கொளுத்திக்கிட்டவங்களை போட்டிருப்பாங்க தெரியுமா? நெருப்புல வெந்து போனவங்க பெரிய சேலம் ஆஸ்பத்திரியில போய் பாரு, பெட்டுக்கு பெட்டு அந்த மாதிரி தான் கிடப்பாங்க. அந்த மாதிரி கடந்து வந்தவளா இல்ல கொரோனா வார்டுல எங்கேயாவது தப்பிச்சு வந்துட்டியா? எங்கேயோ ஒரு ஆடை ஆடெல்லாம் போயிடுச்சுமா. தலைவர கொஞ்சம் சத்தலாத செய்யுங்க. துவைச்சு போட்டிருக்கிறோமா? துவைச்சு போட்டாக்க இப்படி வரலாமா? என் ட்ரெஸ் நான் அவுத்து கூட போடுவோம், இப்படியா கூட நிற்பேன். ஆண்களா பிறந்தாலும் அறிவு இருக்க வேணும் முடியம்மா. ஆமா. பெண்ணா பிறந்தாலும் புத்தி இருக்க வேணும். ஆமா. பெண்களா பார்த்துதான் தன் கற்ப தானா பறி போக்கிக்கிறது. எப்படி தெரியுமா? கணவனை கல்யாணம் செய்து பதிவிரதா தனத்தோட அந்த பெண்ணு இருப்பா, முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டா. அப்பேற்பட்ட பெண்ணு வீதியில தண்ணி பிடிக்கும் போது இந்த அடிப்பைப்புல தண்ணி அடிக்கும் போது இந்த பாவாடோட தூத்துப்படத்தோட வலிக்கு துவச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த வழியை போறவன் வரவெல்லாம் என்ன பண்ணுவான்? அடாடாடா இவ்வளவு பொண்ணா இருக்கிறாளே அப்படின்னு பார்த்து அவன் மேல ஆசை வச்சு அவன் புருஷன் இல்லாத நேரத்துல அவளை போய் வம்பு இழுத்து கற்ப களவாடி விட்டு போறது. யாரு திமிரை ஏற்றுக்கிறது? யாரு? நாமளே தான். நம்மள தானே. அடக்கமா கீழே இறக்கி பாதம் தெரியாத கட்டிக்கிட்டு இருந்தா தன் கொண்ட கணவன் தொட்டு தாலி கட்டுற கணவன் அவருக்கு மட்டும்தான் அந்த உடல் சொந்தம். அவர் மட்டும்தான் அந்த பாதத்தை பார்க்கணும், மற்றவர் யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் பாதம் தெரியாத புடவை கட்டிக்கிட்டு வரணும். புடவையை கட்டிக்கிட்டு 3ஆம் தலை குளிச்சோட சக்காலத்தி மக்கள் காலையில டீ குடிக்கிறதுக்கு கப்ப காணுங்கன்னு இருந்தாலும் அங்க தேடுறாங்க. இங்க தூக்கி மாட்டிட்டு நிக்கிற பத்தியா? இதுதான் வெளிநாட்டு தோடு, வெளிநாட்டு தோடு. யாரு எடுத்து வந்து கொடுத்தா? வீட்டுக்காரங்க. பரவாயில்லையே, வேலை தெரியுமா? வேலை என்ன தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா? எவ்வளவு? 50 லட்சம். 5 பைசாவுக்கு வேலை போவாரு மான கட்ட நாய. சரி வா சொல்றேன். இந்த நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? ஆமா. இது மூவி